அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். 21 நாட்கள் போர் நிறுத்தம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு அமெரிக்கா நட்பு நாடுகள் அழைப்பு. லெபனான் நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. காசா போரில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் களமிறங்கியுள்ளார்கள். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை இவர்கள் தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலும் லெபனான் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியதில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் லெபனானில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதனால் லெபனான், இஸ்ரேல் இடையே முழு அளவிலான போர் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. லெபனான் மீது தரைவழி தாக்குதலுக்கும் இஸ்ரேல் படைகள் தயாராகி வருவதால் பிராந்தியத்தில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் உடனடியாக 21 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் உட்பட நட்பு நாடுகள் அவசர அழைப்பு விடுத்துள்ளன. போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சமீபத்திய தாக்குதல்கள் பொறுத்துக்கொள்ள முடியாதது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அபாய கட்டத்தை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஒரு முன்மொழிவு மட்டுமே என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் கூறியுள்ளது. இருந்தபோதிலும் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை இஸ்ரேல் அரசோ அல்லது ஹிஸ்புல்லாவோ அமெரிக்கா மற்றும் கூட்டாளிகளின் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவோ இந்த போர் நிறுத்த அழைப்பு குறித்து எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனான் நாட்டில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான் தாக்குதலில் சிரியா நாட்டை சேர்ந்த 23 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். நேற்று வரை லெபனானில் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 558ஆக உயர்வடைந்துள்ளது. அதில் 58 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிரியா நாட்டின் எல்லையொட்டி லெபனான் நாடு அமைந்துள்ளது. இதன் கிழக்கே பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்த பழமையான பால்பக் நகரம் அருகே நேற்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிரியா நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் தங்கியிருந்த கட்டிடங்கள் முற்றாக இடிந்து வீழ்ந்தது. இதில் 23 சிரியாவை சேர்ந்த தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 8 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 4 பேர் சிரியா நாட்டை சேர்ந்தவர்களும் 4 பேர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர்களும் ஆவார். இதனை லெபனான் அமைச்சகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்கு நாடுகளால் தொடர் அச்சுறுத்தல், அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்துள்ள புடின். 2022ஆம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகின்றது. மேற்கு நாடுகளில் அங்கம் வகிக்கும் நேட்டோ கூட்டமைப்பில் சேர உக்ரைன் முயற்சி செய்தமையால் தங்களுக்கு ஆபத்து என்று கூறி ரஷ்யா இந்த போரை தொடங்கியது. ரஷ்யாவின் பக்கம் வடகொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இருக்கின்றன. போரில் உக்ரைனுக்கு பக்கபலமாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஆயுத மற்றும் பொருளாதார உதவியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். உக்ரைனுக்கு பிரிட்டன் ஸ்டோர்ம் ஷடோ என்ற அதிநவீன ஏவுகணைகளை வழங்கியுள்ளது. இதை ரஷ்யா உக்ரைன் மீது பயன்படுத்தும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு புதின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில்தான் ஒட்டுமொத்த போரானது இந்நேரமும் 3ஆம் உலக போருக்கு இட்டுச் செல்லும் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய முடிவை புடின் வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் தொலைக்காட்சி வாயிலாக பேசிய புடின், அதிகரித்து வரும் சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பது உள்ளிட்ட கொள்கைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச இராணுவ மற்றும் அரசியல் சூழல் தொடர்ச்சியாக மாறி வருகின்றது. அதற்கேற்ற முடிவுகளை நாம் எடுத்தாக வேண்டும். நமக்கு நமது நேச நாடுகளுக்கும் உருவாகியுள்ள புதிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய இராணுவ தளபதிகளுடனான கூட்டத்திற்கும் அவர் அவசர அழைப்பு விடுத்துள்ளார். அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடுகள் உக்ரைனுக்கு உதவி வருவதால் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்ப்பது என்பது உக்ரைன் வழியாக அதற்கு உதவும் அணு ஆயுத நேரடியாக ரஷ்யாவை எதிர்ப்பதாக கருதப்படும். எனவே தாங்களும் தங்களின் அணு ஆயுதங்களை உபயோகிக்கும் நிர்பந்தம் ஏற்படலாம் என்ற வகையில் புடின் பேசியுள்ளமை மேற்கத்திய நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகிலுள்ள மொத்த அணு ஆயுதங்களில் 8% அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ளது. ரஷ்யாவிடம் மட்டுமே 6732 அணு ஆயுதங்கள் உள்ளன. இதில் 1572 அணு ஆயுதங்கள் ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டு முக்கிய இடங்களில் எந்நேரமும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபிய அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சவுதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முகமது அல் காம்தி என்பவர் சவுதி அரேபியாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெறும் 9 பின்தொடர்புகளை மட்டும் கொண்டுள்ளார்.
அதில் அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்டு வந்தார். இதனால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு ஜூலை 2023ஆம் ஆண்டு அவருக்கு சிறப்பு குற்றவியல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் மரண தண்டனையை ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சவுதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இணையத்தில் இதேபோன்ற விமர்சனங்களுக்காக காம்தியின் சகோதரர் ஆசாத் அல் காம்டிக்கும் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசாத்தின் தண்டனை மறுபரிசீலனை செய்யப்படுமா என்பது குறித்து எந்தவிதமான தகவலையும் நீதிமன்றம் வழங்கவில்லை. இலங்கை அதிபராக அனுர குமாரதிசாநாயக்கா இடதுசாரி தலைவர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சூழ்நிலையில் கொள்கை ரீதியாக சீனாவுக்கே அவர் ஆதரவளிப்பார் என இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் இலங்கையின் சர்வதேச நிலைப்பாடு குறித்து அனுர குமாரதிசாநாயக்கா விளக்கமளித்துள்ளார். அதிகரித்து வரும் பிராந்திய பிரச்சினைகளுக்கிடையே இலங்கையின் வெளியுறவுக் கொள்கை நாட்டின் இறையாண்மையை பேணுவதையே பிரதானமாக நோக்கமாக கொண்டுள்ளது. புவிசால் அரசியல் சண்டைகளிலும் வல்லரசு போட்டிகளிலும் நாங்கள் பங்கு பெறப் போவதில்லை. நாங்கள் எந்த பக்கமும் சாய மாட்டோம். குறிப்பாக இந்தியா சீனா இடையில் நாங்கள் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. 2 நாடுகளின் நட்பையும் நாங்கள் போற்றுகின்றோம். எங்கள் அரசின் கீழ் இனிவரும் காலங்களில் இரு நாடுகளுடனும் நெருக்கத்தை அதிகரிக்க முயற்சிப்போம். மேலும் ஐரோப்பிய யூனியன், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனும் நட்புறவை ஏற்படுத்தி இலங்கையை அபிவிருத்தி செய்வதொன்றே எங்களுடைய நோக்கம் எனவும் எந்த ஒரு நாட்டிற்கு ஆதரவாகவோ எதிராகவோ நாம் இருப்ப போவதில்லை என அனுர குமாரதிசாநாயக்கா தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா சாக்ரமெண்டோவில் உள்ள இந்து கோயிலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்துக்கள் இந்த இடத்தை விட்டு உடனடியாக திரும்பிச் செல்லுங்கள் என்ற வாசகத்தையும் எழுதி வைத்துள்ளார்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மெல்வில்லில் PAPS ஸ்ரீ நாராயண சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோயில் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. இதற்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு மீண்டும் அதே கோயிலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் புகுந்து சேதப்படுத்தியுள்ளார்கள். இந்துக்களை திரும்பிச் செல்லுங்கள் என்ற வாசகத்தையும் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள். இதற்கு பல அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைப்பு வெளியிட்ட எக்ஸ் பதிவில், சாக்ரமெண்டோவில் மதவெறிக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை. எங்கள் சமூகத்தில் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். நம்பிக்கை மரியாதைக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றார். இந்திய அமெரிக்கர்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சி பயங்கரமானது மற்றும் தார்மீக ரீதியாக தவறானது. இந்த குற்றங்களை நீதித்துறை விசாரிக்க வேண்டும். மேலும் பொறுப்பானவர்கள் சட்டத்தின் கீழ் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர் ரோகண்ணா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்குள் ஆழமான பகுதிகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளமை இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஷபேட் மற்றும் பல்வேறுபட்ட தளங்கள் மீது 80க்கும் மேற்பட்ட ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலுக்குள் ஆழமாக சென்ற ஏவுகணைகள் மிகப்பெரிய சேதங்களை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருப்பதாகவும், அயன்டோம் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் பல ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதிலும் கூட பல ஏவுகணைகள் உள்ளே விழுந்து வெடித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்நிலையில் சபேட் தளத்துக்கு அருகே பொருத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய ராடார் நிலையம் முற்றாக ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலால் அழிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே லெபனான் ஹிஸ்புல்லா இடையான பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஆழமாக சென்று தாக்கும் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக களமிறக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சிரியாவின் டேர் எசோரில் அமைந்துள்ள கொனேகா எரிவாயு ஆலையில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் ஈராக் ஆயுத பிரிவான கட்டாய் ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்கள் குறிவைக்கப்படும் என்ற அச்சுறுத்தலை நேற்றைய தினம் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.